இங்க ஒரு பொண்ணு தேன் மேல காலை வச்சு நடந்து போயிட்டு இருப்பா. எதனால அப்படின்னா, இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்றது தான் ஆசையே. ஆனா டான்ஸ் மூவ்ஸ்லாம் ரொம்ப லைட்டா இருக்கணும், நம்மளும் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுனால தேன் மேல டான்ஸ் ஆட கத்துக்கிறா. தேன் வந்து ரொம்ப ஹெவியா கூப்பியா தான் இருக்கும். அது வந்து அப்படியே காலில் ஒட்டிட்டு ஆடவே முடியல. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணு போயிட்டு மண்ணு மேல ஆடிக்கிட்டு இருப்பா. அடுத்ததா காத்துல எல்லாம் பறக்கிற மாதிரி கயிறு கட்டிலாம் ஆடிக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த பொண்ணால மத்தவங்கள மாதிரி வந்து ஆட முடியல. என்ன இருந்தாலும் அந்த பாடி வெயிட் வந்து இவளுக்கு ஒரு பிரச்சனையாவே தான் இருக்கு. இப்ப இந்த பொண்ணோட டீச்சர்லாம் வந்து நீ எல்லாம் குரூப் பெர்ஃபார்மரா இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு, உன்னாலலாம் வந்து முன்னாடி நின்னுலாம் ஆட முடியாது அப்படின்னு தான் டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து அதோட மட்டும் விட்டுற மாட்டா. அது எப்படி நம்மளால முடியாம போயிடும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. இப்போ இந்த பொண்ணு வந்து அப்படி யோசிச்சுக்கிட்டே மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருப்பா. மார்க்கெட்ல கயிறு மேல ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அந்த ஓனர் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஆடலாமா, எனக்கு கத்து தரீங்களா அப்படின்ட்டு கேட்கிறப்போ வந்து இந்த மாதிரி கயிறு மேல ஆடுறது பையனுங்க தான் ஆடணும், பொண்ணுங்க ஆடக்கூடாதுன்னு சொல்வாரு. அந்த காலத்துல பொண்ணுங்கெல்லாம் இது மேல ஆடாம தான் இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து நான் எப்படி இருந்தாலும் நான் கத்துப்பேன், அது என்ன பொண்ணு பையன்ட்டு பிரிக்கிறீங்க, நானும் வந்து கத்துக்கணும், எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த பொண்ணு இவ்வளவு ஆர்வமா கேட்கறதுனால அவரும் வந்து கத்து கொடுத்திருப்பாரு. நாள் போக போக இப்ப இந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப பொறாமையா தான் இருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் வந்து ராஜா முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு குரூப்ல வேணா நல்லா ஆடுவா, நான் தனியாலாம் ஆட முடியாது அப்படின்ட்டு அந்த டான்ஸ் டீச்சர் வந்து யோசிச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட டான்ஸ் கத்துக்காம இவ எங்கேயோ போயிட்டு கத்துக்கிட்டு வந்துட்டால, இவளை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுனால மத்த டான்சஸ் எல்லாரையும் தள்ளி போக சொல்லிடுவாங்க. இப்ப இந்த பொண்ணு மட்டும் தான் ஸ்டேஜ்ல தனியா இருப்பா. ஸ்டார்டிங்ல வந்து இந்த பொண்ணு கத்தியெல்லாம் கீழே போட்டுருவா. ரொம்ப பயமா இருக்கும். ஆனா எதுக்கு அங்க பயப்படணும், நம்மளுக்கு தான் டான்ஸ் தெரியுமே, நம்ம அதை வச்சு சூப்பரா பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு கத்தி ஒன்று பெருசா வால் மாதிரி இருக்கும், அதை எடுத்து டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவா. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. மோஸ்ட்லி டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் வந்து ஏதாச்சும் துணி பூ அந்த மாதிரி தான் வச்சு ஆடுவாங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் இவ்வளோ பெரிய வால் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடி இருப்பா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. அதனால இப்ப இந்த பொண்ணு வந்து ராஜா முன்னாடியே பயங்கரமா பாராட்டு வாங்கியிருப்பா.